வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய முக்கியமான அரசியல் அலசல். விஜய் கோயம்புத்தூருக்கு போயிருக்காரு. கொங்கு மண்டலம் கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கும் இன்றைக்கி போயிருக்காரு. இந்த இப்போ அரசியல் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, வெற்றி வாய்ப்பை பற்றி ஒவ்வொருத்தரும் கருத்து சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் 3 இடங்களில் விஜய்க்கு செல்வாக்கு வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று தென் தமிழ்நாடு. தென் தமிழ்நாடுனா எதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் இதெல்லாம் தென் தமிழ்நாடு. இங்கே கொஞ்சம் வீக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்தது கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் வீக்கு. அங்கேயும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில் தான் போட்டி அப்படின்னு ஒரு கருத்து. 3வது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டெல்டா பகுதிகளிலையும் விஜய் கட்சி ரொம்ப வீக்காக இருக்குது. டெல்டா பகுதிகளில் திமுகவுக்கு தான் செல்வாக்கு அதிகம் இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து, பரவலான கருத்து இருந்தது. இதில் வேடிக்கை என்னென்னா, முதல்ல போய் அவர் திருநெல்வேலி, தூத்துக்குடி போன உடனேயே எல்லோரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து விட்டார்கள். எங்கு செல்வாக்கு கம்மின்னாங்களோ அங்கே தான் அதிக கூட்டம். அதுவும் இதில் இது தூத்துக்குடியில் வந்த கூட்டம் எல்லாரையும் வியப்பில் ஆழ்த்தி விட்டது. அவ்வளோ கூட்டம். அதுக்கப்புறம் திருநெல்வேலி அதை அடிச்சிருச்சு. கன்னியாகுமரி அதுலேயும் கூட்டம் அதிகம். ஆக தென் மாவட்டங்களில் அவருக்கு செல்வாக்கு குறைவாக இருக்கிறதுங்கிறது பொய்யாயிடுச்சு. இன்னும் அடுத்தது ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, விருதுநகர் இந்த 4 இடம் போயிட்டார். தென் தமிழ்நாடும் அவருக்கு செல்வாக்கு அதிகம் இருக்குது, அங்கேயும் அவர் முழுவதுமாக ஜெயித்து விடுவாரோ அப்படிங்கிற ஒரு இது எல்லோருக்கும் இப்போ சந்தேகம் வந்திருக்கு. அதனால் வருங்காலங்களில் ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, விருதுநகருக்கு அவர் செல்லும்போது அங்கேயும் தூத்துக்குடி, திருநெல்வேலியில் வந்த கூட்டம் மாதிரி வந்துருச்சுன்னா தென் தமிழ்நாடும் அவர்கள் கைக்கு போய்விடுமோ அப்படிங்கிறத நான் சொல்லலை. அரசியல் பார்வையாளர்கள்லாம் ஆச்சரியத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். ஆக தென் தமிழ்நாடு இப்படி. கொங்குல திமுகவுக்கு அதிமுகவுக்கும் தான் போட்டி. அதில் இப்போ சொல்லணுமா, நம்ம செந்தில் பாலாஜி எல்லாருக்கும் பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாராம், எல்லாருக்கும் இலவசங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாராம். வாக்காளர்கள் எல்லாம் பட்டியலை வச்சு, மனித பட்டியலை வச்சு அடைச்சிக்கிட்டு இருக்காராம். நிறையா வாக்காளர் அடையாள அட்டையெல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்காராம். இந்த வாக்கு இயந்திரங்கள் பிடிபட்டது அதெல்லாம் அவருடைய ஐடியா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இவ்வளவு சாதுரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். என்னமோ கோயம்புத்தூரையும் இந்த டெல்டா உங்களுக்கு கொங்கு மண்டலத்தையும் அவருக்கு மட்டும் பட்டா போட்டு கொடுத்த மாதிரி. கொங்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடி அங்கே சேர்ந்தவர், அண்ணாமலை அங்கே சேர்ந்தவர். இருந்தாலும் செந்தில் பாலாஜி என்ற ஒற்றை மனிதர் என் கையில்னு சவால் விட்டுக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி விஜய் இதுக்கும் கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கும் போகிறார். திருப்பூரில் குவிந்தது மக்கள் வெள்ளம். நான் சொல்லலை, வீடியோவை பாருங்கள். ஆக திருப்பூரில் இதுவரை கூடாத கூட்டம் கூடிடுச்சு. கோயம்புத்தூர்லேயும் கூடிடுச்சு. கோயம்புத்தூர்லேயும் மிகப்பெரிய கூட்டம். ஆக செந்தில் பாலாஜி அப்படியே பயத்தில் இருக்கிறாராம். கோயம்புத்தூர் தெற்கிலேயே நம்ம தேர்வோமா அப்படிங்கிற பயத்தில் இருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. ஆக கொங்கு மண்டலமும் கலங்கி கொண்டிருக்கிறது. அதுக்கடுத்தது டெல்டா போனாருன்னா தெரிஞ்சு போயிடும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் அவருக்கு கணிசமான செல்வாக்கு இருக்குங்கிறது வெளியில் வந்துடும். ஆனால் நல்லா யோசிங்க, இதில் என்னென்னா, விஜய்க்கு இவ்வளோ ஆதரவு எப்படி வந்தது? சினிமாவில் கூட அவருக்கு இவ்வளோ பெரிய செல்வாக்கு இல்லை. இங்கே வயசானவங்க கூட ஆதரிக்கிறாங்க. அவங்கெல்லாம் நான் பேசி பார்த்தா அவங்க சினிமாவில் பெரிய ஆர்வம் இல்லை அவங்களுக்கு. ஆனால் விஜய்னு ஒரு நடிகர் இருக்காருன்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் இந்தளவு போய் ஓட்டு போடுவேன்னு சொல்கிறாங்களே, எப்படி இவ்வளவு செல்வாக்கு வந்தது? எப்படி இப்படி ஒரு மக்கள் கூட்டம் வந்தது? எம்ஜிஆருக்கு வந்ததுன்னா அவர் ஆரம்ப கட்டத்தில் இருந்து அரசியலில் இருந்தார். திமுகவில் இருந்தார், எம்எல்ஏ ஆனார், கருணாநிதியோடு சேர்ந்து அவரை முதலமைச்சராக்கினார்.
படிப்படியாக அரசியலில் அவரை கொண்டு வந்தாங்க. அவரே வந்தார். இவருக்கு அரசியல் எதுவும் படிப்படியாக வரல, திடீர்னு வந்திருக்கு. இப்படி ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு கூட்டம் கூடுறது பார்த்திங்கன்னா எல்லோரும் வியப்பில் ஆழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் என்ன, நான் கொஞ்சம் ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவன். அதனால் என்னுடைய மனசில் இருக்கிறத சொல்லிடுறேன். என்னென்னா, தீய சக்திகளை இறைவன் அழிக்கும்போது ஒரு புதிய சக்தியை உருவாக்குவார். அவருக்கு இப்போ இருக்கக்கூடிய சக்தி அவங்க இந்த தீயவர்களை அழிக்க முடியாது அப்படிங்கும்போது ஒரு புதிய சக்தியை உருவாக்குவார். அதனால் இந்த திமுக என்ற தீய சக்தியை இறைவன் அழிப்பதற்கு தீர்மானித்து விட்டார். அதனுடைய ஒரு புதிய சக்தியாக இவர் கொண்டு வர்றாரு அப்படிங்கிறது என்னுடையது. இல்லைன்னா இந்த கூட்டத்தை என்ன வேலை கொலை பண்ணுவான், ஃப்ராடு பண்ணுவான், கள்ள ஓட்டு போடுவான், பித்தலாட்டம் பண்ணுவான், அந்த மனித பெட்டி அடிப்பாங்க, இதுங்களை இப்போ வாக்கு இயந்திரத்தையே மாற்றுவான், எல்லா இதையும் மாற்ற வேண்டாம். சாதாரண ஆட்கள் நிற்கவே முடியாது. 1972 அக்கிரமங்கள் உச்சிக்கு போச்சு. கருணாநிதியை 71 அது முதலமைச்சராக வந்த உடனே அநியாயம், அக்கிரமம், ரவுடித்தனம் உச்சிக்கு போச்சு. அப்போ தான் எம்ஜிஆர் என்ற ஒருவர் வந்தார். அதை கடவுளே கொண்டு வந்த மாதிரி கொண்டாந்து அந்த தீய சக்தியை அழிந்தது. அது மாதிரி இந்த தீய சக்தியை அழிப்பதற்கு அவருக்கு விஜய்க்கு இறை சக்தி துணை போகுதோ என்னமோ அப்படிங்கிற சந்தேகம் என்னை போன்றவர்களுக்கு வந்திருக்கிறது. அதுக்காக நான் பாஜகவையும் அதிமுகவையும் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் இத்தனை ஆண்டுகளாக இருக்கும் பயங்கர செல்வாக்கு படைத்தது அந்த 2 கட்சி. அந்த 2 கட்சிக்கு கூடாத கூட்டம் இவருக்கு எப்படி கூடுது அப்படின்னு பார்க்கும்போது தீய சக்தியை அழிக்க ஆண்டவன் புதிய சக்தியை உருவாக்கி இருக்கிறவனுங்கிற சந்தேகம் எனக்கு வருது. இப்போ விஜய்க்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எடப்பாடிக்கு போகிற இடம்லாம் தானாக கூடுது, அவ்வளோ கூட்டம் வருது. விஜய்க்கு இணையாக இல்லைனாலுமே அவ்வளோ கூட்டம் வருது. ஸ்டாலின் போகிற இடம்லாம் காலி சாராக இருக்குது. உதயநிதி போகிற இடம்லாம் ஆளே இல்லை. அப்போ மக்கள் எழுச்சிங்கிறது இவர்களுக்கு சுத்தமாக போயிடுச்சு. இது அழிவின் ஆரம்பம். மே 4ஆம் தேதியுடன் இந்த தீய சக்தி அழிக்கப்படும். மே 4ஆம் தேதி தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தீபாவளி. ஏன்னா இந்த கூட்டம் தீபாவளி வாழ்த்தையே சொல்லாது. தீபாவளி வாழ்த்தை ஏன் சொல்லாதுன்னா, நரகாசுரன்கிற அரக்கனை அழித்தது தான் தீபாவளின்னா, இவங்க என்ன சொல்கிறான், நம்மளே அரக்கன் தானே, நம்ம அரக்கன் அழிப்போன்னா நம்ம ஜாதி அரக்க ஜாதி அழித்தது இவன் என்ன தீபாவளியாக கொண்டாடுறது, நாளைக்கு நம்மளை அழிஞ்ச உடனே கொண்டாடுவான் அப்படின்னு தான் அந்த கூட்டம் தீபாவளினாலே வாழ்த்து சொல்லாது. ஏன்னா நரகாசுரன் ஃப்ரெண்டுங்க, நரகாசுரனுடைய டைப்பு தானே அவங்களுடைய ஜெராக்ஸ் காப்பி தான் அநியாயம், அக்கிரமம் இதெல்லாம் பண்ணுறதுனால. அதனால் தீய சக்தியின் அழிவு நெருங்கி விட்டது அப்படிங்கிறது தான் விஜயோட இது பண்ணுங்க. விஜய் கிறிஸ்டினாக இருக்கார், அதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இறைவன் மொத்தத்தில் இறைவன் ஒரு தீய சக்தியை வரும்போது கொண்டு வரும். அதை ஈசனே கூட இல்லை பெருமாளே கூட இன்னொரு மதத்தில் உருவாக்கலாம். நீங்கள் ஜீசஸ் கிறிஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இதிலெல்லாம் வரும்போது மேலே மலை உச்சிக்கு போய் தியானம் பண்ணதாக தான் வருது. அதனால் எந்த ஒரு மதமும் இறைவனை நோக்கி போகக்கூடிய பயணம்தான். அதனால் இறை சக்தி ஒரு புதிய சக்தியை உருவாக்கி கொண்டிருக்கிறது. யாருமே எதிர்பார்க்காத இவ்வளவு கூட்டம். விஜய்க்கே ஒன்றும் புரியலை, விஜய் ஆதரவாளர்களுக்கே புரியலை அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி. எங்களை பொறுத்தவரை தீய சக்தியை அழிக்கக்கூடிய யார் வந்தாலும் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிறது. இப்போதைக்கு இந்த தீய சக்தியை அழிக்கக்கூடிய சக்தி விஜய்க்கு கொஞ்சம் அதிகமாகிட்டு போகுது. இன்னும் ஒரு வாரத்தில் அது எப்படி போகுங்கிறது தெரியல. நான் வெறுமனே சொல்லலை, கற்பனையில் சொல்லலை, பல ஆராய்ச்சிகளெல்லாம் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய யாருக்குமே புரியாத புதிராக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய முதல் கட்ட கருத்து. அடுத்த செய்தி என்னென்னா, உதயநிதிக்கு சவால் விட்ட சார்லஸ் மார்ட்டின். அது யார் சார்லஸ் மார்ட்டின் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த லாட்ரி வியாபாரி இருக்கார் மார்ட்டின், அதாவது அவருடைய மருமகன் தாவேக்கால விஜய் கட்சியில் பொறுப்பில் இருக்கார். அவர் எலெக்ஷனில் நிற்கிறார். அவருடைய மனைவி லால்குடியில் அதிமுக சார்பில் நிற்கிறாங்க. அவருடைய பையன் தனி கட்சி ஆரம்பித்து பாண்டிச்சேரியில் நிற்கிறார். அந்த பாண்டிச்சேரியில் தனி கட்சி ஆரம்பித்து நிற்கிறாரு. அவர் பேர் தான் சார்லஸ் மார்ட்டின். மார்ட்டினோட பையன் யாருமே துணியாத விஷயத்தை அடித்து உடைச்சிருக்கார். உண்மையிலேயே பாராட்டணும். ஏன்னா நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இதை பேசி எனக்கு பல இது கொடுத்தாங்க. என்ன அப்புறம் சொல்கிறேன், அந்த கதையை அப்புறம் சொல்கிறேன்.
சார்லஸ் மார்ட்டின் என்ன பேசிட்டாருன்னா, இன்றைக்கி 2 நாளைக்கு முன்னாடி உதயநிதி போகிற இடத்துல அவருக்கு பேசுகிறதுக்கு டாபிக் கிடைக்கல. சார்லஸ் மார்ட்டினை பற்றி பேசுகிறாரு. மார்ட்டின் லாட்ரி வியாபாரி பார்த்தீங்களா, அவங்க மனைவி 6000 கோடி சொத்து, இவருக்கு 30,000 கோடி, இவருக்கும் சபரீசருக்கும். அது நோபல் ஸ்டீல் ப்ரைவேட் லிமிட்டெடில் போகுது, அது ஜார்ஜ் பேங்க்குன்னு லண்டனில் ஒரு இது அப்படின்னு அண்ணாமலை ஆதாரம் கொடுத்தார். ஜார்ஜ் பேங்க்கு சபரீசனுக்கு, இன்டர்நேஷ்னல் பேங்க்கு உலகத்தரம் வாய்ந்த பேங்க்கு, அதில் ஆயிரக்கணக்கான கோடி. இங்கே நோபல் ஸ்டீல் ப்ரைவேட் லிமிட்டெட் ஆயிரக்கணக்கான கோடி. இந்த யோகியர்கள் சார்லஸ் மார்ட்டினை பார்த்து 30,000 கோடி 2 வருஷத்தில் சம்பாதித்த யோகியர்கள் சார்லஸ் மார்ட்டினை பார்த்து 6000 கோடி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நேற்று இதை பற்றி பேசணும். அதை பேசின உடனே இவங்க மேலே நிறையா வழக்கு இருக்குது அப்படின்னு தான் பேசினார். யாருமே எதிர்பார்க்காத வகையில் மார்ட்டினுடைய பையன் சார்லஸ் மார்ட்டின் சரியான அடி கொடுத்தாரு. என்ன கொடுத்துருக்காருன்னா, நீ 4 கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுருக்க. யார்? உதயநிதியை. நீ 4 கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுருக்க. 1, துபாய்க்கு அப்போ போயிடுற நீ இந்த கேர்ள் ஃப்ரெண்டுகளை பார்க்க. 2, 3வது என்ன சொன்னாருன்னா, எல்லோரும் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் லவ் பண்ணுவாங்க, நீ கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணுற, அதுங்களை கல்யாணம் பண்ண முடியலைன்னு பாலிடால குடிக்கிற. அப்படியே சொல்கிறார். நீ குடிச்சிட்டு காலையில் நீ எந்திரிக்கிறதே லேட்டாக எந்திரிக்கிற, நீ எல்லாம் துணை முதல்வரா அப்படின்னு கேட்டார். இந்த வீடியோவை பாருங்கள். அவர் நாக்கப்படுங்கிற மாதிரி உதயநிதியை எப்படி கேட்டிருக்கிறாருன்னு வீடியோ பாருங்கள். இவர் நைட் குடிச்சிட்டு படுத்துறாரு, காலையில் எந்திரிக்க லேட் ஆகுது, அடுத்த நாள் வேலையை பார்க்க முடியறதில்ல, ஊர் சுற்றிட்டு இருக்காரு. திடீர்னு அவனும் துபாய் போயிட்டு வந்துடுறாரு, 4 கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறாரு. இதான் வாழ்க்கை. நாங்கள் சோஷ சீரியஸ்னஸ். இவங்களாம் விளையாட்டு புலமாக இருக்காங்க. உதயநிதி, ராகுல் காந்தி, இவங்களாம் ஏதோ டைம் பாஸ். இவங்களாம் பரம்பரை வந்தோடனே வேலையை தெரில. உதயநிதிலாம் வேலையே செய்யறதில்ல, சும்மா துபாய் போயிடுறாரு, என்றைக்கோ ஒரு நாள் வெளில வராரு. இவரை நம்பி நீங்கள் சிஎம் போஸ்ட்லாம் கொடுத்து உட்கார வச்சிங்கன்னா என்ன பண்ணுவார்? அவர் எல்லாருமே லவ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தைய நல்லா வளர்க்கணும், பெருசாக பெரிய ஆளை படிக்க வச்சுட்டு போகணும்னு நினைப்பார். இவர் எல்லாமே கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் இவர் லவ் பண்ணுறாரு. எல்லாம் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணுறாரு. அந்த லவ் ஃபெயிலியர் ஆகிட்டோ உடனே போய் பாய்சன் குடிச்சு சூசைட் அட்டம் பண்ணுறாரு. ஸோ இப்படிப்பட்டவரை கொண்டு போய் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு ஃபியூச்சர் முதலமைச்சராக கொண்டு வரணும்னா இது யார், மக்கள் எப்படி இதை ஏற்றுக்குவாங்க? இப்போ நான் என்ன கேட்குறேன்னு பாருங்கள். பாலிடால்னு எடப்பாடி சொன்னதுக்கு குதின்னு குதிச்சாங்களே, நாகரிகமாக பேசணும்னு. பேர் எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஜெகத்ரட்சகன் அவர் தான். இப்படியெல்லாம் ஆபாசமாக பேசலாமா மிஸ்டர் ஜெகத்ரட்சகன்? இந்த சார்லஸ் மார்ட்டின் பேசுகிறாரு, அவரை பார்த்து இந்த கேள்வி கேளுங்களேன். உங்களை மாதிரி அவரும் பெரிய பணக்காரு. நீங்கள் எம்ஜிஆர் காலில் விழுந்து சம்பாதிச்சிங்க, அவங்கெல்லாம் சுயமாக சம்பாதிச்சாங்க, அவ்வளோதான். கேளுங்க, இந்த நாட்டு வக்கீலை கேளுங்க. யார் கற்றுனாங்களோ ஆபாசமாக பேசுகிறார் எல்லாருக்கும் சொல்கிறேன். முதுகெலும்பு இருந்தால் இப்போ சார்லஸ் மார்ட்டின்ட்ட கேளு. இல்லை முதுகெலும்பு இருந்தால் உதயநிதியும் ஸ்டாலினையும் ஒரு மேலே வழக்கு போட சொல்லுங்க. எப்போ நான் 4 கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுருந்தேன், எதுக்காக நான் துபாய்க்கு போனேன், ஏன் பொய் சொல்கிற, நடிகையை கல்யாணத்துக்கு அப்புறம் காதலிச்சேன்னு எப்படி சொல்கிற, நான் தற்கொலை பண்ணுறதுக்கு பாலிடால் குடிச்சேன்னு எப்படி சொல்கிறேன்னு வழக்கு போடுங்க சார்லஸ் மார்ட்டின் மேலே. அதனால் வழக்கு போட மாட்டாங்க, ஏன்னா அத்தனையும் உண்மை. இதை நான் பேசின 2 வருஷத்துக்கு முன்னாடி உளவுத்துறையில் வேறு வேலை இல்லாமல் இதுக்குன்னே உட்காந்துருக்காங்க. எப்படி சொல்கிறேன்னு கேளுங்க. உளவுத்துறைனா என்னென்னா, தமிழ்நாட்டில் நாட்டுக்கு வரக்கூடிய ஆபத்துன்னு எதிர்க்கு நாட்டுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் முதலமைச்சருக்கு கண்டுபிடிச்சி அவரை எச்சரிக்கை பண்ணுறது தான் உளவுத்துறை. இப்போ கோயம்புத்தூரில் குண்டு வெடித்தது, உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, கோயம்புத்தூரில் பிரச்சனையாக இருக்குது, குண்டு வெடிக்குமான்னு பார்த்து முதலமைச்சருக்கு முன்னாடியே இங்கே குண்டு வெடிக்கும், இந்தென்ன நடவடிக்கை எடுக்கலைன்னா குண்டு வெடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் உளவுத்துறை. பல பிரச்சனைகள் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ எலெக்ஷன் டைமில் ஆளுங்கட்சி ஜெயிக்குமா எதிர்கட்சி ஜெயிக்குமா முன்னாடியே சொல்லுவாங்க. இதுதான் உளவுத்துறை. ஆனால் திமுகவில் இருக்கிற உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், ஸ்டாலினை திட்டுறாங்களா, இந்த யூடியூப்பில் உதயநிதியை திட்டுறாங்களா, உதயநிதியை சினிமா நடிகளோடு யார் ஒப்பிட்டு பேசுகிறா, இதெல்லாம் பார்த்து இந்த கதையை பூரா நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசினேன். இந்த மார்ட்டின் சொன்ன அத்தனை கதை எனக்கு ஃபோன் பண்ணி, சார் சினிமா நடிகையோட பேசாதீங்க, உளவுத்துறையில் இருக்கிறவங்க என்ன வேலை பார்க்குறான்னு பாருங்கள், இதுக்கு இந்த வேலைக்கு பேர் என்ன, அவளை கீழ்த்தரமாக போயிடுச்சு காவல்துறை, நீங்களாம் இந்த வேலை பார்க்கலாமாயா,
நாட்டு நடப்புக்கு செய்யுங்க, நாட்டு நலனுக்கு செய்யுங்க, மக்கள் நலனுக்கு செய்யுங்க, மக்களுடைய பாதுகாப்பு விஷயத்தில் செய்யுங்க. இதுதான் உளவுத்துறை. நான் பார்த்த உளவுத்துறை இதுதான்ப்பா. மோகன்தாஸ் இவங்கெல்லாம் மாமா வேலை பார்க்கல, அலெக்சாண்டர்லாம் அதுவும் வந்து கெஞ்சலை, எங்கிட்ட கெஞ்சலை யாரையும் போய். உதயநிதியை வந்து சினிமா நடிகையோட அக்கா ஒப்பிட்டு பேசாதீங்கன்னா யாரையும் போய் கெஞ்சலை. அது இல்லை உளவுத்துறை. உளவுத்துறையினாலே என்னன்னு தெரியாத ஆளுங்கள்லாம் இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் டிடெக்டிவில் பண்ண கேஸ் எல்லாம் உளவுத்துறை தலைகீழன்னாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. வெறும் கால் ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு இதை பார்த்துக்கிட்டு சொல்கிற ஆளுங்க காலை போய் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஏர்டெல்லையும் ஜியோலையும் போய் கேட்டு வாங்கிட்டு, இதுதானே உளவுத்துறை. உளவுத்துறை விஷயமா என்னென்ன அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்குது? எங்கிட்ட இருக்கிறது உங்கள்கிட்ட கிடையாது. இன்றைக்கி உலகம் பூரா இருக்கக்கூடிய அட்வான்ஸ் ஸ்பை கேமராஸ் உங்கள்கிட்ட இருக்கா? ரகசிய கேமராக்கள் உங்கள்கிட்ட இருக்கா? ரகசியமாக ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணுறது இருக்கா? மொபைல் ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுறதுலாம் இருக்கா? ஏதோ உளவுத்துறை இந்த மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அன்றைக்கி நான் பேசும்போது கேட்டீங்களே, இன்றைக்கி போய் மார்ட்டினுடைய பையன் சார்லஸ் மார்ட்டினை கேட்குறதுக்கு யாருக்காச்சும் முதுகெலும்பு இருக்கா உங்களுக்கு? உளவுத்துறையில் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறாரு. அது உண்மை. எதுக்கு சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று புரிஞ்சுக்காங்க. அவர்கிட்டருந்து 500 கோடி ரூபா இவங்க வாங்கியிருக்கான் டொனேஷனு. திமுகக்காரன் எப்போவுமே அரசியல் கட்சியில் என்ன பண்ணுவான், தனக்கு டொனேஷன் கொடுக்குறான் பாருங்க, அன்பளிப்பு டொனேஷன் கொடுப்பான், நன்கொடை. எல்லா அரசியல் கட்சிக்கும் பெரிய ஆளுங்க நன்கொடை கொடுப்பான். ஆனால் அத்தனை பேரும் தனக்கு யார் நன்கொடை கொடுக்குறானோ அவங்களுக்கு விசுவாசமாக இருப்பான். அதுதான் அரசியலையும் சரி எங்கேயும் சரி. இப்போ உங்களுக்கு சென்னையில் ஒரு இடம் இருக்குது, முக்கியமான இடம், பேர் சொல்ல விரும்பலை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜவுளி கடைகள், நூற்றுக்கணக்கான ஜவுளி கடைகள், ஒரு 50-60 நகைக்கடைகள், பணம் புழங்குகிற இடம். அங்கே எம்எல்ஏவுடைய அலுவலகமும் அதே இடத்துல இருக்குது. மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா எம்எல்ஏக்கு கொடுப்பான். இதெல்லாம் வசூல் பண்ணி எதுக்கு கொடுப்பான் தெரியுமா? ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் எம்எல்ஏ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான், வேறு எதுவும் கேட்க மாட்டான். அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு 5 லட்சம், அங்கே ஒரு டெபுட்டி கமிஷனர் ஆஃபீஸருக்கு 5 லட்சம். என்னென்னா பிரச்சனை வந்தால் போலீஸ் அங்கே சப்போர்ட் பண்ணுவான். அங்கே டிராஃபிக்கில் வண்டி நிறுத்தினான்னு வரும், போலீஸ் என்ன பண்ணுவான், 5 லட்சம் கொடுக்குறான் மாதம், நமக்கு அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு, அதெல்லாம் வண்டி அப்படி தான் பண்ணிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்ட்டு வருவான். ஜவுளி கடையிலையும் நகைக்கடையில் வந்து யாராச்சும் தகராறு பண்ணுவான், ஒரு ஃபோன் அடிப்பாங்க, போலீஸ் போய் தூக்கிட்டு வந்துடுவான். காரணம் மாதம் 5 லட்சம் வரும். நன்றி உணர்வு. எம்எல்ஏ வந்து கட்சியை பார்க்க மாட்டார். 5 லட்சம் கொடுக்குறானே எல்லாம். நகைக்கடை பிரச்சனையா, ஜவுளிச்சு கடை பிரச்சனையா, அவனுக்கு தான் சப்போர்ட்டு. ஏன்னா 5 லட்சம் கொடுக்குறான்ல, நன்றி உள்ளவன். லஞ்சம் வாங்குறாலுமே நன்றியோடு அந்த லஞ்சத்தை வாங்குவான். இது நன்றி கட்ட கூட்டம். 500 கோடி கொடுத்துருக்கான்ல உனக்கு டொனேஷன், அவனை நீ தாக்கி பேசலாமா? அப்போ நீங்கள் மனிதர்களா? அவன்கிட்டயே டொனேஷன் வாங்கிட்டு அவனை தாக்கி பேசினா நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறான். எதுக்கியா? நான் கெட்டவன் தானே, நான் தப்பான வழியில் பணம் சம்பாதிச்சவன் தானே, எந்த மூஞ்சியோடைய என்கிட்ட 500 கோடி உன் கட்சிக்கு நன்கொடை வாங்கினேன்னு கேட்குறான். பதில் சொல்லுங்கள் உதயநிதியை. இப்போ இது பாருங்கள், ஸ்டெர்லைட் அங்கே நடந்தது என்னென்னா, அந்த ஸ்டெர்லைட் கம்பெனிக்காரன் திமுக மதிமுக முக்கியமான இந்த கட்சிகளுக்கு பூரா எல்லா அரசியல்வாதிக்கும் லஞ்சம் கொடுத்தான். எப்பா கம்பெனியை தூக்கிடாத, நான் உலக அளவில் பண்ணுறேன், போராட்டம் வந்தால் அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி என்னை கவுத்திடாத அப்படின்னு கொடுத்தான். அவன் ஹைகோர்ட்லேயே வந்து சொன்னான், என்னிடம் லஞ்சம் வாங்காத அரசியல்வாதிகளே ஸ்டெர்லைட் நிர்வாகத்திடம், என்னிடம் லஞ்சம் வாங்காத அரசியல்வாதிகளே தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் எல்லா நாடுகளிலும் நான் தொழில் செய்துக்கிட்டு இருக்கேன், தமிழ்நாட்டில் தான் கேவலமான அரசியல்வாதி இருக்கான். வெளிநாடுகளில் நான் தொழில் செய்கிறதெல்லாம் அரசியல் கட்சி பணம் வாங்குவான், ஆனால் நன்றியோடு இருப்பான். நான் கொடுக்குற பணத்துக்கு, நான் கொடுக்குற நன்கொடைக்கு, லஞ்சத்துக்கு நன்றியோடு இருப்பான். ஆனால் தமிழ்நாடுங்கிற ஒரே மாநிலத்தில் தான் என்கிட்ட பணத்தையும் வாங்கிக்கிட்டு என்னவே கவுத்துனவே இங்கே தாண்டா இருக்கான்னு சொன்னான். ஹைகோர்ட்டில் அஃபிடவிட்டாகவே ஃபைல் பண்ணான். அது மாதிரி ஸ்டெர்லைட்டில் பூரா லஞ்சம் வாங்கினான் நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதி. கடைசி பார்த்தீங்கன்னா அவனை கவுத்துனது பூரா வந்தான். பணத்தையும் வாங்கிட்டு அவனுக்கு எதிராக பேசினான். நீ பணம் வாங்குறல, அப்போ எதுக்காக போய் அவனுக்கு எதிராக பேசுகிற? நீ யோக்கியனாக இருந்தால் பணம் வாங்காமல் இல்லை, அவனை எதிர்க்காக பேச. அப்போ நம்பிக்கை துரோகிகள் தானே நீங்கள்லாம். இது அவனே சொன்னான். அதே மாதிரி தான் இப்போ உதயநிதி நம்பிக்கை துரோகம் இல்லையா? எந்த மூஞ்சியோடு போய் 500 கோடி நன்கொடை வாங்கிட்டு அவங்களையே 6000 கோடி வச்சுருக்கான், இத்தனை வழக்கு இருக்குது, இப்படி பேசலாமா? நன்றி கட்ட அரசியல்வாதிகள். அதில் முதல் இடம் உங்களுக்கு தான்ப்பா கொடுக்கும்.
அதைத்தான் சார்லஸ் மார்ட்டின்ஸ் கேட்குறாரு. எந்த இதுக்கையா என்கிட்ட 500 கோடி வெக்கம் இல்லாமல் நன்கொடை வாங்கினேன், நான் கெட்டவன் தானே, என் மேலே வழக்கு இருக்குல்ல, எதுக்கு வாங்கினேன்னு கேட்குறாரு, பதில் சொல்லுங்கள். இல்லைங்க, அதான் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் பதில் சொல்லணும். ஏன்னா திமுகவே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் 500 கோடி வாங்கியிருக்கோம்னு சொல்லி. அதை நீங்கள் அவங்ககிட்ட நீங்கள் தான் போய் இந்த ப்ரெஸ் மீட் முடிச்சதுக்கப்புறம் திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட திரு உதயநிதி அவர்கிட்ட எதுக்காக இந்த காசு வாங்கினீங்க, என்ன பர்பஸ்க்காக வாங்கி எதுக்காக யூஸ் பண்ணீங்க, நீங்கள் அவங்க தான் கேட்கணும். ஸ்டாலின் உங்களையும் தான் சொல்கிறோம், உங்கள் பையனுக்கும் பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான். அருமையான கேள்வி கேட்டிருக்கிறார் சார்லஸ் மார்ட்டின் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது கொதித்தெழுந்த ஸ்டாலின். அது நம்ம எலெக்ஷனுக்காக கொதிச்சு எழுதலை, அவர் தான் கேன்வாஸே வரலையே, அவர் சுற்றிக்கிட்டு இருக்கார். ஒரே ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போய் பொதுக்கூட்டம் பேசிட்டு வந்துடுறார். ஏற்கனவே சொன்னோம், இன்றைக்கி தேர்தலுக்கு சம்மந்தமில்லாத விஷயத்தை பேசியிருக்காரு. அவர் பேசினா எப்போவுமே அதுக்கு பின்னாடி ஓட் பேங்க், அதாவது இது வாக்கு வங்கி அரசியல், இவங்க அப்பாவுக்கும் இவருக்கும் வாக்கு வங்கி அரசியல் இல்லாமல் இருக்காது. ஆனால் அதை மறைமுகமாக பேசுவாங்க. இப்போ என்ன பேசியிருக்காரு, தொகுதி வரையறை, தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, தமிழ்நாட்டில் 543 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்குது. 543 இது ரொம்ப நாளாக இருக்குது, பல வருடங்களாக. இப்போ ஜனத்தொகை கூடிருச்சு. அதனால் பாஜக அரசாங்கம் என்ன முடிவு பண்ணாங்க, 543 தொகுதி ஆரம்பத்தில் இருந்து இருக்குது பல ஆண்டுகளாக. அதனால் இப்போ ஜனத்தொகை கூடிருச்சு, சென்சஸ். அதனால் ஜனத்தொகை கூட்டின அடிப்படையில் இந்த பாராளுமன்ற தொகுதியும் கூட்டணும் பாங்கிறாங்க. தப்பா கூட்ட போகிறோங்கிறாங்க. இப்போ 543 இருக்குல்ல, அதை 850 ஆக்கும், ஏன்னா ஜனத்தொகை கூடி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொன்னோன்னு இந்த திருட்டு கூட்டம் என்ன பண்ணான்னு தெரியுமா, தமிழ்நாட்டுக்கு குறைக்க போகிறான்னு பொருளையை கிளப்பி விட்டாங்க. ஆனால் அந்த பொருளை எப்போ கிளப்புவான், எலெக்ஷன் டைமில் தான் கிளப்புவான், மற்ற நேரம் பேச மாட்டான். ஏன்னா நம்மளை முட்டாளாக்கணும்ல. அதனால் நான் போராட போகிறேன்னாங்க. எப்போ பாராளுமன்ற தேர்தல் 2024 வரும்போது கிளப்பி விட்டார் ஸ்டாலின். பாருங்கள், குறைக்க போகிறாங்க நமக்கு. அப்போ மத்திய அரசாங்கம் அறிக்கை விட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு லோக்சபா பாராளுமன்ற தொகுதியின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு எந்த எண்ணமும் இல்லை. இன்னும் சொல்கிறவங்ககிட்ட 39 தொகுதி தான் இருக்குது இப்போ உங்களுக்கு பாராளுமன்றத்தில், அது 59 தொகுதியாக கூட்ட போகிறமே ஒழிய குறைக்கும் எண்ணம் இல்லை. அதுலேயும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்க போகிறோம், அவங்களுக்கு 250 தொகுதி இந்த 850 அப்படின்னு அறிக்கையை விட்டாங்க. இந்த கூட்டம் அமைதியாக இருந்தது. இப்போ என்ன பண்ணுச்சு இந்த கூட்டம், ஸ்டாலின் தான் கூட்டம்னு சொல்லி தோக்க போகிறோம், காரி துப்புறான், டெபாசிட்டே காலியாக இருந்திருக்கு ரிப்போர்ட் வந்து. அப்போ ஸ்டாலின் என்ன பண்ணார், எமன்லாம் நம்ம லஞ்சம் வாங்கி நம்ம பயிலுவை பூரா கைதாகி கேவலப்படுத்திட்டாங்க, கள்ளச்சாராயம், சட்டம் ஒழுங்கு, KNL, இவங்களை மறக்கடிக்கிறதுக்கு திசை திருப்புறதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இப்போ கிளப்புறாரு. தொகுதி வரையறையில் வந்து எங்களுக்கு குறைக்க போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், குறைக்கலன்னு சொல்லியாச்சு அப்படி ஒரு சொல்கிறார். குறைக்க போகிறேன்னு கேள்விப்பட்டேன், அப்படி குறைக்கிறதா இருந்தால் தமிழ்நாட்டை இந்தியாவை திரும்பி பார்க்க நேரிடும். 50-60களில் இருந்த திமுகவை நீங்கள் பார்ப்பீர்கள். எதுக்குன்னா உங்களை முட்டாளாகிறதுக்கு. நீங்கள் இதுவரை பார்க்காத தமிழ்நாட்டை பார்க்க வேண்டியிருக்கும். 50-60களில் பார்த்த பழைய திமுகவை இந்தியா திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும். இவன் என்ன மிரட்டுகிறான்னு நினைக்காதீங்க, நான் உங்களை எச்சரிக்கிறேன். நீங்கள் இதை மறந்துடுவீங்க, சட்டம் ஒழுங்காக மறந்துடுவீங்க, கள்ளச்சாராய சாவை மறந்துடுவீங்க, மந்திரி பூரா கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறதெல்லாம் மறந்துடுவீங்க, செந்தில் பாலாஜி கதையை மறந்துடுவீங்க, KNL கதையை மறந்துடுவீங்க, பொன்முடி கேஸை மறந்துடுவீங்க. அப்படியா தமிழ்நாட்டை குறைக்க போகிறானா அப்படின்னு உங்களை வந்து மூளை செலவை செய்கிறதுக்கு சொல்கிறாரு. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ அவன் வீராதி வீரர் மாதிரி பேசுகிறார். 50-60களில் இருந்த திமுகவை நீங்கள் பார்ப்பீர்கள். அது என்ன 50-60ல் திமுக? அப்போ 50-60ல் திமுக எப்படி இருந்தது? இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் உங்களுக்கு சொல்லணுமே, உங்கள் ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்களே. 50களில் திமுக எப்படி இருந்தது அப்படின்னா 1949 தான் இந்த கூட்டம் கட்சியே ஆரம்பித்தது. 50களில் இந்த கூட்டத்தை பூரா கருப்பு சட்டக்காரன் வீட்டு வாடகைக்கும் கொடுக்கல, பொண்ணும் கொடுக்கல, எல்லா பேரும் அடித்து துரத்துனாங்க 50களில். 1957 தான் முதல் எலெக்ஷனில் நின்றுச்சு இந்த கூட்டம். ஒரு 10-15 பேர் ஜெயித்தாங்க. மக்கள் அடித்து துரத்துனாங்க. 50களில் எதையும் கிழிக்கலை.
அப்போ 60களில்ங்கிறாங்க. 60னா இந்தி போராட்டம்னு சொல்லி ஊரை ஏமாற்றி இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினது. அது மாதிரி ஆயிரமா இப்போ தொகுதி மறுசீரமைப்பு. நீ 39 59 கூட்டினாலும் போராட்டம், நம்மளை ஏமாற்றணும்ல. ஆக 60களில் என்னத்தை கழிச்சது? இந்திய எதிர்ப்பு போராட்டம். இன்றைக்கி இருக்கிற திமுக 60களில் இருந்த நீங்கள் உங்கள் இது உங்களால் செய்ய முடியுமா? கூட்டத்துக்கே வர மாட்டேங்கிறான். 500 ரூபா கொடுத்து 1000 ரூபா கொடுத்து கூட்டத்தை கூட்டிகிட்டு இருக்கிறீங்க. இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு என்ன போராட்டம் பண்ணுவீங்க? போராட்டத்துக்கு ஏமா வருவான்? போராட்டத்துக்கு வயசான பெண்களை கூட்டிகிட்டு போய் 500 1000 கொடுத்து ஏமாத்துறீங்க. வரவங்கெல்லாம் உட்காந்துட்டு ரூபாய் வாங்கிட்டு போக பார்க்குறாங்க. ஸ்டாலின் பேசும்போதே பாதியிலே எந்திரிச்சு போகிறாங்க. வாழைக்காயை திருடுறான், கரண்டியை திருடுறான், குப்பையை திருடுறான், அண்டாவை திருடுறான். இந்த கூட்டத்தை வச்சு தமிழ்நாடே இந்தியாவே வாக்க வைக்க போகிறீங்களா? உங்களுக்கு ஏது செல்வாக்கு? விஜய்க்கு எடப்பாடிக்கு வர்ற கூட்டத்தில் 10% கூட உங்களுக்கு வர்றதில்லை. அதனால் ஸ்டாலின் ஊரை ஏமாத்துறாரு. அவரால் ஒரு இம்மியை கூட அதை அசைக்க முடியாது. இவருக்கு பின்னால் வருவதற்கு எந்த கூட்டமும் தயாராக இல்லை. அது நம்மளெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு விருப்பை அவங்க மேலே நம்ம விருப்பாக இருக்கோங்கிறத மாற்றுவதற்காக இந்த தொகுதி சீரமைப்பை பற்றி பேசுகிறாங்க. தொகுதி சீரமைப்பை பற்றி யாரும் கவலைப்படாதீங்க. 39 59 தான் ஆக்க போகிறாங்க தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டை எதையும் குறைப்பதாக இல்லை. ஸ்டாலின் நம் அனைவரையும் முட்டாளாக்குவதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது எடப்பாடி இன்றைக்கி பேசியிருக்காரு. பதில் சொல்லியே தீரணுங்கிறார். யார் பதில் சொல்லி தீரணும் அப்படின்னா, சவுக்கு சங்கர் அம்மா இருந்து போயிட்டாங்கல்ல, அதுக்கு காரணம் அவர் வீட்டில் மலத்தை கொட்டினாங்களாம். யார்? இந்த செல்வ பெருந்தகையும் சேகர் பாபுவும். அதில் அந்த அம்மா மன உளைச்சல் ஆயிடுச்சான். அவர் வீட்டில் கொண்டு போய் மலத்தை கொண்டு போய் கொட்டுறாங்க. அவர் வீட்டில் சாக்கடையும் மலத்தையும் கொண்டு போய் கொட்டிக்கிட்ட பொழுது அந்த தாயினுடைய மனம் எப்படி நொந்து போகும் என்று நினைச்சு பாருங்க. அதனால் அவங்க தான் அதுக்கு காரணமா, அவங்க பதில் சொல்லி ஆகணுமா. மலத்தை கொட்டி 1.5 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷமாக அந்த அம்மா உயிரோடு தான் இருந்தாங்க. செல்வ பெருந்தகையும் சேகர்பாவும் ஒரு காரணம், ஒத்துக்கிறேன். ஆனால் அவங்கள மட்டும் சொன்னீங்கன்னா எப்படி? எடப்பாடிக்கு கேட்குறேன். வெறும் அரசியல்வாதிகளை மட்டும் சொல்கிறீங்களே, அதிகாரிகளை பற்றி ஏன் பேசலை? அவங்க அம்மா செத்ததுக்கு மெயின் காரணமே காவல்துறை. அதுவும் அப்போது கமிஷனராக இருந்த அருண் தான் அவங்க அம்மா செத்ததுக்கு காரணம். எதுக்கு சொல்கிறேன்? அந்த அம்மா உள்ளே இருக்கிறவங்ககிட்ட வீட்டு உள்ளே போய் கடப்பாறையில் வீட்டை இடித்தா அவங்கெல்லாம் என்ன, அந்த இதயம் என்ன பாடுபடும்? கடப்பாறையில் வீட்டை இடித்தாங்க காவல்துறை அதிகாரிகள். அவங்க பேர் சொல்கிறதுக்கு ஏன் பயப்படுறீங்க? எடப்பாடி அருண் தலைமையில் இருந்த காவல்துறை செய்த அட்டூழியத்துக்குத்தான், அதனால் தான் அவர்கள் அம்மா செத்தாங்கன்னு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லையா? காவல்துறைக்கு முன்னாள் முதல்வரான நீங்களே பயப்படலாமா? சொல்லுங்கள். இவர்கள் தான் காரணம். கோடாரியை வச்சுக்கிட்டு இது பீரோவை உடைச்சா, நம்ம வீட்டிலே உடைச்சா வீட்டில் இருக்கிற லேடிஸ் என்ன ஆவாங்க? காவல்துறை தான் காரணம். அதுவும் அருண் அவர்கள் தான் முன்னாள் கமிஷனர் அருண் அவர்கள் தான் காரணம் அவர் இறந்ததுக்கு. சரி, இப்போ தான் பெயில் முடிஞ்சு போச்சு, அவருக்கு ஜாமீன் முடிஞ்சிருச்சு. அவர் போய் சரண்டர் ஆகலை, ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தார். பிடிச்சிங்க, சட்டப்படி ரைட்டு தான். எதுக்கு குண்டர்கள் சட்டத்தில் போட்டார் அருண்? அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? பையன் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கானே. இப்போ போய் குண்டர் சட்டத்தில் மறுபடியும் அவனை அடிச்சிட்டாங்களே. ஏற்கனவே ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போய் நம்ம பையன் கையை ஒடிச்சாங்களே. இப்போ குண்டர் சட்டத்தில் போய் எதைங்க ஒடிச்சிடுவாங்களோ, உயிருக்கு ஆபத்து வருமோ அப்படிங்கிற கவலை தான் அவருடைய தாயார் செத்ததுக்கு முதல் காரணம். எடப்பாடி அவர்கள், நீங்கள் அரசியல்வாதிகளை மட்டும் பேசுகிறீர்கள், அதிகாரிகளை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிற? உண்மையை பேசுங்க. உங்களுக்காக அதிமுகவை குரல் கொடுத்த ஆளு தானே அவருக்காக சொல்லுங்கள். அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் தண்டித்தே தீர்வோம்னு சொல்லுங்கள். நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட அந்த அதிகாரிகளை நீங்கள் தண்டனை வாங்காமல் விட்டால் உங்களை நாங்கள் விடுவதாக இல்லை. புரிஞ்சுக்கோங்க. காவல்துறை தனது எல்லையை விட்டு வெளியே வரக்கூடாது. காவல்துறை எல்லையில் இருக்க வேண்டும். காவல்துறை மக்களை காக்க வேண்டும். காவல்துறை மக்களை அடித்து கொள்ளக்கூடிய காவல்துறையாக இருக்கக்கூடாது. ஸ்டாலின் ஆட்சியில் அப்படி மக்களை அடித்து கொள்ளும் காவல்துறையாக மாறிவிட்டது. அதைத்தான் நம்ம இருக்கிறோம். அதிகாரிகளை தண்டிக்கணும். அவங்க செல்வ பெருந்தகையும் தண்டிங்க, செயல்பாவையும் தண்டிங்க. ஆனால் இவங்க எல்லாம் யோகியன்னு சொல்ல வரீங்களா? இன்ஸ்பெக்டர்லேருந்து எத்தனை பேர் என்ன அயோக்கியத்தனம் பண்ணாங்க தெரியுமா? ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு பயமுறுத்துறது. மேலிடத்தில் மட்டும் இல்லை, கீழே இருக்கிற இன்ஸ்பெக்டர் வர டிஎஸ்பி, டெப்புட்டி கமிஷனர் விடவே கூடாது. நீங்கள்
என்னை வந்து கோர்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ரிமாண்ட் பண்ண, ஒரு டெபுட்டி கமிஷனர் வெக்கம் இல்லாமல் யூனிஃபார்மை போட்டுட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு உள்ளே வந்து உட்காருவார். ஒரு டெபுட்டி கமிஷனர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு உள்ளே வரலாமா? எதுக்கு நான் மேஜிஸ்ட்ரேட்டை பயமுறுத்தி அவரை உள்ளே தள்ளுங்கன்னு சொல்லி என்ன வேலை பார்க்குறாங்க பாருங்கள். காவல்துறை அதிகம் போட்டிருக்கிற யூனிஃபார்முக்கே லாயக்கு இல்லாதல்லைங்க. அவர்களை பற்றி பேச மாட்டேங்கிறீங்களே. அதனால் உங்களுக்கு ரொம்ப ஊதுகுழலாக இருந்தார் சவுக்கு சங்கர். அவருக்கு நீங்கள் நன்றியுடையவர்களாக இருப்பது உண்மையானால் சம்பந்தப்பட்ட காவல்துறையை உயர் அதிகாரியிலிருந்து கீழ்மட்ட அதிகாரி வரை தண்டிங்க. வீட்டுக்குள்ளே போய் கோடாரி வச்சு உடைச்சாம் பாருங்க, அந்த காவல் அதிகாரிகளெல்லாம் காவல்துறை விட்டே நீக்குங்கள். 4 லிஸ்ட்டு தரேன். டெபுட்டி கமிஷனர் லிஸ்ட்டு, இன்ஸ்பெக்டர் லிஸ்ட்டு எல்லாம் என்கிட்ட இருக்குது. நல்லவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதில் மனசாட்சி உள்ளவன் நிறைய பேர் இருந்தாங்க. நான் போகும்போது இவங்க ஒரு அதிகாரிலாம் தலையில் அடிச்சுட்டு சொன்னார், ஏன் அந்த பாவத்தை பண்ணுறீங்கன்னு. கீழ்மட்ட போலீஸ்காரவங்களாம் காமிச்சு வீடியோ நீங்கள் கரெக்டாக தானே சார் போட்டிருக்கீங்க, ஏன் சார் உங்களை அனுப்புகிறான்னு கேட்டாங்க. அந்த மனசாட்சி அருணிலிருந்து மற்ற உயர் அதிகாரிகள் யாருக்கும் இல்லையே. அவர்களுக்கெல்லாம் தண்டனை இல்லையா? எனக்கு வேறு இது இல்லை, ஜாமீன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சவுக்கு சங்கர் கை ஒடிஞ்சதை அந்த அதிகாரி மேலே நீங்கள் கையை ஒடிக்கிறதுக்கு இவர்களுக்கு என்ன அதிகாரம்? கையை ஒடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம்? அவன் வீட்டுக்குள்ளே பூந்து வீட்டுக்குள்ளே நீங்கள் போகிறதுனா இதுதான் அதுவா? பீரோவில் வந்து சாவி திறக்க முடியலைன்னா கோடாலி வச்சு உடைப்பீங்களா? ஒரு ஃபால்ஸ் கீ போடுறவனை கூப்பிட்டு திறந்து பார்க்குறதுக்கு துப்பு இல்லையா? கேட்டால் இவங்களுக்கு ஸ்காட்லாண்டுக்கு இணையான காவல்துறை, ஸ்காட்லாண்டுக்கு இணையான காவல்துறை கோடாலி வச்சு உடைப்பானா? அதனால் காவல்துறையில் இருக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரியும் கீழ்மட்ட அதிகாரிகளையும் நாங்கள் லிஸ்ட்டு வச்சுருக்கோம். நான் நீதிமன்றம் மூலமாக எனக்கு பண்ணவங்களை நான் அவங்கள தண்டிச்சுக்குவேன். சவுக்கு சங்கருக்கு பண்ணவங்களுக்கு நீங்கள் எடப்பாடி வெறும் அரசியல் தலைவர்களை மட்டும் குற்றம் சொல்வதில் பயனில்லை. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவரின் மீதும் ஒருவேளை நீங்கள் ஜெயித்து முதல்வராக ஆக வேண்டிய சூழ்நிலை வந்தால் அப்போது நீங்கள் செய்யுங்க. விஜய் முதல்வராக ஆக வேண்டிய சூழ்நிலை வந்தால் அவரை எப்படி செய்ய வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்களது கடமையை செய்யுங்க அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்த ஃப்ராடு திமுக ஆரம்பிச்சிட்டான். 8000 ரூபா கூப்பனில் ஃப்ராடு பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன சொல்லியிருக்காங்க? தேர்தல் வாக்குறுதியில் 8000 ரூபா கூப்பன் உங்களுக்கு கொடுப்பேன்னா. எதுக்கு கொடுப்பேன்னா 8000 கூப்பனு உங்களுக்கு வேண்டிய பொருள் வாங்கிக்கலாமா? எடப்பாடி 10,000 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜுன்னார். ஆனால் இந்த கூட்டம் என்ன பண்ணால், நான் 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுத்துருந்தேன், நீ வேண்டியதை வாங்கிக்க. ஆனால் யாரும் எந்த பெண்களும் கேட்கல, ஏன் 8000 ரூபாயில் ஃப்ரிட்ஜும் வாங்க முடியாது, வாஷிங் மிஷினும் வாங்க முடியாத, ஏன் 8000 ரூபா கூப்பனில் எது வேண்டாலும் வாங்கிக்கணும், ஏமாத்துறேன்னு யாரும் கேட்டதில்லை. நம்மளை ஏமாத்தினான் ஃப்ராடு பண்ணுறதுக்கு. சரி, ஆட்சிக்கு வந்த உடனே தானே 8000 கூப்பன் கொடுக்கணும். இப்போவே 8000 ரூபா கூப்பன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். நிறைய பேர் இப்போவே கொடுத்துட்டாங்க, இப்போவே வாங்கிக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சொல்கிறேன், அது வந்து மாதிரி இதுவான் கூப்பனா, மாதிரி கூப்பன். அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி கூப்பன் தான் கொடுப்போம். எவ்வளவு ஃப்ராடு பாருங்கள், பித்தலாட்டம், இவ்வளோ பெரிய ஃப்ராடு. அதனால் இப்போ வாக்காளர்களுக்கு சொல்கிறேன், கொடுத்த கூப்பனை நம்பாதீங்க. 8000 ரூபாயில் ஃப்ரிட்ஜும் வாங்க முடியாது, வாஷிங் மிஷினும் வாங்க முடியாது. இப்போ கொடுக்குறது பூரா அந்த கல்லை ஓட்டு போடுற மாதிரி டூப்ளிகேட் கூப்பனை கொடுக்குறான். வாங்கி கிழிச்சு போடுங்க, அதை வச்சுக்கிட்டு ஒரு இது கூட வாங்க முடியாது, ஒரு டம்ளர் கூட வாங்க முடியாது நீங்கள். அதனால் எப்போ தான் அந்த பித்தலாட்டம் ஃப்ராடை விடுவீங்க? எப்போவுமே மக்களை முட்டாளாக்கி மூளைச்செலவு செய்கிற அளவுக்கு மக்கள் அவ்வளோ முட்டாள்களா? உங்கள் அப்பா காலத்தில் ஏமாற்றினாங்கன்னா அப்போ வந்துக்கிட்டு மக்களுக்கு வந்து செய்திகள்லாம் போகாது. இன்றைக்கி எல்லாம் கையில் வச்சுருக்கான், மொபைல் ஃபோனில் பார்க்குறான், அவனெல்லாம் ஏமாற்ற உங்களால் முடியாது. அதனால் போலி இதை வந்து 8000 ரூபா இதை வந்து நம்பாதீங்க. போலி இதை கொடுத்துக்கிட்டு இருக்கான், அதை நம்பாதீங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.